ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சோயா வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன். சோயா வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி தாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கணும், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஸோ என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதை செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க, 2 பச்சை மிளகா அதை வந்து சும்மா கோடு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அரியல காரம் ஏறிட்டுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. ஸோ அவ்வளோதான். மசாலான்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் சோயா வந்து ஏற்கனவே ஊற வச்சு நல்லா கழுவி அதை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கி, அதாவது ஊற வச்சா பஞ்சு மாதிரி ஆகிடும், இல்லை கல்லாட்டு இருக்கும். ஸோ தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியோடு போடக்கூடாது. ஸோ நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அந்த காரம் கூட அதில் ஏறும், தண்ணியோடு இருந்தால் காரம் ஏறாது. ஸோ அரிசியுமே ஏற்கனவே கழுவி தான் வச்சுருக்கேன் நான், அது கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் நான். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய், வாசனைக்காக ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. ரொம்ப மசாலா போட்டால் கொஞ்சம் ஹெவியாகிடும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம அதை மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ அப்படியே சேனல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போடுறேன். ஸோ என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து வெங்காயத்தை கூட மிங்கிள் ஆகட்டும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் போட்டால் அந்த மீல் மேக்கரில் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட், வெங்காயம் தக்காளி டேஸ்ட் எல்லாமே அது உள்ளே இறங்குங்க. அந்த பச்சை மிளகா காரமும் சேர்ந்து அது உள்ளே இறங்கும். அப்போ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டோன்னா அந்த காரம் ஏறாது. ஸோ வதக்கும் போதே போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வதக்கிக்கலாம் இவங்க சேர்த்து. ஸோ அதோடய ஃப்ளேவர்லாம் அந்த மீல் மேக்கரே கொஞ்சம் இறங்கும். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இவங்களையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க, தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ வதக்கியாச்சு. இப்போவே கொஞ்சம் காரம் இறங்கியிருக்கும். தேவையான உப்பு போட்டுக்காச்சு. ஸோ அரிசியை போட்டு கிளறிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுன்றதை பார்த்து மூடும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு உடையாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம், தயிர் 1/2 பேக்கெட் சேர்த்துக்கலாம். ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரிசி கம்மியாக போட்டிருக்கேன். லெமன் இல்லை ஆஃப் லெமன் கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் நெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். 2 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரிங்க. ஏன்னா ஒரு அரிசி ஒரு மாதிரி வேகும். ஸோ உங்கள் அரிசி எந்த அளவுக்கு வேகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 விசிலோ 2 விசிலோ இல்லை 3 விசிலோ விட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்துங்க. ஸோ செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து வீடியோ போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, டேக் கேர், ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ்.